அது சொல்றாரு, நீ அரண்மனையில் இருந்தாலும் அவன் பேரனா இருந்தாலும், ஆனால் அந்த வசதி உனக்கு நிரந்தரம் அல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதமே உனக்கு நிரந்தரம் என்று தாய் பாருங்க அவனை மூணு மாசத்திலே ஒழித்து, விசுவாசத்திலே அவனை ஒழித்து வைத்து அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. அழகுன்னா இந்த உலகத்துல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, அந்த அழகை பத்தி பேசல, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. பிள்ளைங்களும் அப்படி வளர்க்கணும். போன வாரம் காமிச்சேன் இல்லையா, தன் தாயாவது தகப்பனையாவது என்னிலும் அதிகமாக நேசித்தவன் இல்லையா, அதை காமிச்சேன். ஏன் தேவ திட்டத்துக்கு விரோதமா யாரு இருந்தாலும் சரி அவங்கள வெறுக்க தான் செய்யறாரு. பாவத்தை எப்படி வெறுக்கிறியோ, பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை பற்றி கொள்ளுகிறியோ, அந்த மாதிரி தாயா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையில் இல்லைன்னா வெறு அப்படின்னு தான் சொல்றாரு. தன் மனைவியாவது பிள்ளையாவது தேவ திட்டத்துக்கு உள்ள இல்லைன்னா வெறுன்னு தான் சொல்றாரு எல்லாரும். அதனால எல்லாரையும் வெறுனாலாம் ஆண்டவர் சொல்லவில்லை. நான் ஊழியம் செய்வதற்கு தடையாய் ஏதாகிலும் இருக்கும் என்றால், பாவம் இருக்கும் என்றால், பிள்ளைகள் இருக்கும் என்றால், அவர்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை வெறுத்திருந்தா சொல்றார். தேவனுடைய வார்த்தை வேற. அப்ப அவன் பாருங்க, பார்வோன் இது மோசேக்கு அரண்மனை நல்ல ஜாலியா நல்ல ஏசி வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனால் அவன் அங்கே இருந்திருந்தா இந்த 30 லட்சம் ஜனங்களையும் என்ன பண்ணியிருக்க முடியாது, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து என்ன பண்ணியிருக்க முடியாது, விடுதலையாக இருக்க முடியாது. நான் கூட என் நண்பர்களோட என் ஊரோட வீட்டோட இருந்திருந்தா உண்மையிலேயே சொல்றேன், உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை விடுதலையாக இருக்க முடிஞ்சிருக்காரு. என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, என்னை படைத்த உம்முடைய விருப்பம். நான் என்ன வேலை செய்யணும், என்னால குடும்பங்களுக்கு லாபம் என்ன, இந்த கிராமத்துக்கு லாபம் என்ன, இதுதான் ஏங்கிட்டு இருக்கிறேனே தவிர இங்க வர்றவங்க நல்லா இருக்கணும், வீடு கட்டக்கூடாது என்று எனக்கு போராமை கிடையாது. நீ நல்ல வீட்டில் குடியிருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அவர் என்ன விரும்புகிறார நான் விரும்புறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல வாகனங்களில் கார்ல போறது அவர் விரும்புறாரு. அவர் என்ன விருப்பம் நான் விரும்புறேன். நீங்க உயர்றதும் வளர்றதும் கார் வாங்குறதும் வீடு கட்டுறதும் பெரிய நல்ல பசங்களை வளர்க்கறதுக்கும் ஆண்டவர் விரோதம் இல்லை, நானும் விரோதம் இல்லை. இங்க வார்த்தையை கேட்டு இவ்வளவு பெரிய லெவல்ல போயிருக்கிறாங்கள் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய உள்ளம் பூரிப்படைகிறது. ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க பாருங்க, இடம் இல்லையா குடியிருக்க, இடம் வாங்கணும்னு ஜெபம் பண்ணாங்களாம், இடம் வாங்கினாங்களாம். வீடு கட்டணும்னு ஜெபம் பண்ணாங்களாம், அதுக்கு இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கட்டாத வீடுகளில் குடியிருப்பீர்கள். என்ன மாதிரி ஒரு நல்ல தேவன் ஆண்டவர். நீங்க உயர்வதற்கும் வாழ்வதற்கும் தடையானவரே அல்ல. அந்த மாதிரி பிரசங்கத்தை நாங்க பண்றது கிடையாது. எப்படி சொல்றோம், இருங்க என் தேவனால் நான் உயர்வேன் அப்படின்னா என்ன, உன் உயர்வுக்கு பின்னாடி அவர் இருக்கணும், உன்னை புஷ் பண்ணணும் அவரு. உன் உயர்வுக்கு பின்னாடி வார்த்தை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். அப்படி போ. உன் உயர்வு, நீ உயர்ந்து இருக்கிற உனக்கு பின்னாடி அவர் இல்லைன்னா, அதான் சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன பண்ணாரு, உன் வளர்ச்சிக்கும் உன் பணத்துக்கும் உயர்வுக்கும் பின்னாடி அவர் இருந்தார்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை.